வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில் நாம் சிவப்பு அவலை வச்சு 2 சத்தான காலை உணவுகள் செய்ய போகிறோம். இந்த 2 செய்முறையுமே நாம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். முதல்ல நாம் பண்ண போகிறது ரொம்ப சுவையான மிருதுவான அவல் தக்காளி உப்புமா. இந்த உப்புமா பண்ணுறதுக்கு நாம் முதல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில் நாம் கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, கடுகு, உளுந்து, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்க போகிறோம். கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்து தாளிச்சிடலாம். அடுத்ததாக நீளமாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு நாம் நறுக்கி வச்ச ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பெரிய தக்காளியாக 1 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இந்த தக்காளி குழையிற அளவுக்கு நாம் வேக விட போகிறோம். இந்த அவல் உப்புமாவுக்கு தேவையான 1 கப் அவலை 2 நிமிஷம் குடிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற விட்டு அதை தண்ணீரை வடிகட்டிட்டு நான் தயாராக வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே குழஞ்சிருச்சு. இப்போ நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற அதாவது ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த அவலை இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த அவல் உப்புமா நல்லா மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்கு இன்னும் 2 பொருட்கள் நாம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்கிறேன். பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குறைவான தீயில வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணோன்னா அருமையான மிருதுவான அவல் தக்காளி உப்புமா தயாராகிரும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இனிப்பான அவல் செய்முறை. பால் அவல் ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த செய்முறை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செய்முறைக்கு நான் அதே சிவப்பு அவலில் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது நம்ம ஒருத்தருக்கு பண்ணுறோம். இந்த அவலை சிறு தீயில வச்சுட்டு நாம் மொறுமொறுப்பாக வர்ற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு 2 பேரிச்சம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கிறேன். கூடவே ஒரு சின்ன வாழைப்பழத்தையும் சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலை நம்ம பரிமாற போகிற கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அது கூட இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சமாக நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நறுக்கி வச்ச பேரிச்சம்பழத்தையும் நறுக்கி வச்ச சின்ன வாழைப்பழத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக இந்த பால் அவலுக்கு தேவையான பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 200 மில்லி அளவுக்கு பால் சேர்க்குறேன். இனிப்பு சுவைக்காக இந்த பால் அவலில் நாம் டேட் சிரப் சேர்க்க போகிறோம். அதாவது பேரிச்சம்பழ சிரப் சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேனோ அல்லது சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு பரிமாறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான, அதாவது நம்ம வறுத்து அவலை சேர்த்துருக்கிறதால ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். அது கூட நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதால கூடுதல் சுவையாகவும் இருக்கும். ரொம்பவே பிரமாதமான காலை உணவு. இதை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.